சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும். சில உறவுகள் மட்டும்தான் வாழ்வதற்கே அர்த்தம் கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயையும் சகோதரர்களை பற்றியும் சொல்கிற வார்த்தை. நிறைய பேர் இதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இயேசு உறவுகளை மறுவரையறை செய்து பார்க்கிறார். இரத்த உறவுகளை தாண்டி ஆவிக்குரிய உறவுகள் இருக்கிறது பாருங்கள். இறைவார்த்தையின் அடிப்படையில் இருக்கிற உறவுகளை மேன்மையாக பார்க்கிறார். இங்கே எது பெருசுன்னு தான் யோசிக்கணும். யூத வாழ்க்கையில் வம்சத்திலேயே இந்த பாரம்பரியம், குடும்பம், வம்சம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. மத்தேயு நற்செய்தியில் தொடக்கத்திலேயே அதை நம்ம பெருசாக பார்க்குறோம். அதைத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த பின்னணியிலே இயேசுகிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், தகுதி கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுல இருக்குது, அதுதான் உண்மையான குடும்பம் அப்படின்னு சொல்கிறார். நிறைய தப்பாக நினச்சக்கூடாது. இங்கே தாயை நிராகரிக்கலை. அப்படி நிராகரிக்கிறவராக இருந்தால் அவர் உண்மையில் ஒரு யூதராக இருக்க முடியாது. சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னுடைய தாயை தன்னுடைய அப்போஸ்தலரான யோவானிடத்தில் ஒப்படைக்கிற நிகழ்வையும் பார்க்கிறோம். எது சிறந்தது? உலக பாசம் மனுஷனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சிருது, எப்படியாவது பூட்டி வச்சுருது. ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைகள் என்று, அதாவது கிவ் அண்ட் டேக்கு உறவுகள் ஆகி மாறி போகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கொள்வதும் கொடுப்பதும் மட்டும்தான் உறவா, குடும்ப உறவா? அதையும் தாண்டி அருள் வாழ்வில் வளர்கிற ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குதே குடும்பத்துக்குள்ளே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதையும் இயேசு வலியுறுத்துறார். ஒரு கிண்டலுக்காக ஒருத்தர் சொன்னார், ராஜா ராம் மோகன் ராய் பற்றி குறிப்பு வரைகன்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். ஒரு பையன் என்ன யோசிச்சானே தெரியல. இந்த 4 பேரும் சிறந்த உறவுக்காரர்கள், ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்துங்க, அதாவது உறவு என்பது ஏதோ இன்றைக்கி நாம் பார்க்குற பார்வையில் இல்லை, அதுதான் இதற்கும் மேலே கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறார். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறார். அவர் உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக, ஒரு சிறந்த கொள்கைக்காக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்து அவரோடு இருக்கிற மனைவி என்ன பண்ணுறாருங்க, இவங்களோடு இருக்கிறத விட அவங்களுடைய மனைவியினுடைய பிரதர்ஸ் இருக்காங்க பாருங்கள், மனைவி மேரி டாட் லிங்கனோட உடன்பிறப்புகள், மச்சான்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இருந்தால் மலையேறதுக்கு கூட நம்மளால் முடியும்பாங்களாம். அது மாதிரி இந்த மச்சான்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்ரஹாம் லிங்கனுக்கு எதிராக தான் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் அவர் சொன்னாராம், எப்பா கொள்கை வேறு குடும்பம் வேறு அப்படின்ட்டாராம். அதாவது உயர்ந்த நோக்கத்தை கொண்ட ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் உள்ள அருள் வாழ்வின் நிலைத்திருக்கக்கூடிய குடும்பத்தை தான் ஆண்டவர் இயேசு இங்கு வலியுறுத்துகிறார்.